Hi, NCERT, Grade 12, Chapter 12, Aldehyde Ketones Carboxylic Acid Unitல புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஸ்டின் நம்பர் 12.18 give plausible explanation for each of the following அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் cyclohexanone forms cyanohydrin in good yield but 2,2,6 trimethyl cyclohexanone does not அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுக்குமே முதல் அந்த சைனோஹைட்ரின் ஃபார்மேஷன் ரியாக்ஷன் நம்ம எழுதலாம். ஸோ ஃபஸ்ட்டு சைக்ளோஹெக்ஸனோன் எடுத்துக்கலாம். அண்ட் இதில் ஹெச்சிசிஎன் ஆட் பண்ணுறேன். நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இது மேலே இங்கே ப்ளஸ்ஸு அண்ட் இங்கே டெல் மைனஸ், இந்த சிஎன் மைனஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், இங்கே அட்டாக் பண்ணுவோம், இது ஓ மைனஸ் ஆகும். அப்போ அந்த ஓ மைனஸ் ஹெச் ப்ளஸ்ஸை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கே நமக்கு ஓஹெச் அண்ட் இங்கே சிஎன் வரும். இதுதான் ப்ராடக்ட்டு. இப்போ இதே மாதிரி 2,2,6 ட்ரைமெத்தில் கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இங்கே டபுள் பாண்ட் ஓ அண்ட் இங்கே CH3 அண்ட் இங்கேயும் CH3 அண்ட் இங்கேயும் நமக்கு என்ன இருக்குது, CH3 இருக்குது, ரைட். அண்ட் ப்ளஸ் அதே மாதிரி HCN போகிறோம். சேம் மெக்கானிசம் தான். இது இந்த கார்பன் அட்டாக் பண்ண போது இங்கேனா அது ஓ மைனஸ் வருது, ரைட். இப்போ நமக்கு இங்கே ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கே OH மைனஸ் அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா CN வந்துடும். இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா CH3 இங்கேயும் CH3 இருக்குது, ரைட்டா. ஸோ இது நமக்கு ஸ்லோவாக இருக்குது. இது செகண்ட் ஒன்று. ஸோ அப்போ இது ஃபாஸ்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இது நமக்கு எப்படி இருக்குது, ஃபாஸ்ட்டாக இருக்குது. இது நமக்கு ஸ்லோவாக இருக்குது. காரணம் என்னென்னா, இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம். ஒன்று ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸோ இந்த நியூக்ளியோஃபைல் உள்ளே வந்து என்ன பண்ணணும்னா, இந்த C டபுள் பாண்ட் அட்டாக் பண்ணணும். இந்த சைடில் நமக்கு வெறும் ஹைட்ரஜன்ஸ் தான் இருக்குது, ரைட். ஸோ இதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இது வந்து அட்டாக் பண்ணிடும். பட் ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, மெத்தில் குரூப்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இதோடைய இந்த நியூக்ளியோஃபைல் அட்டாக் பண்ணக்கூடிய அந்த இடம் ஸ்டெரிக் ரிப்பல்ஷனால் அதோடைய அட்டாக்கிங் எபிலிட்டி குறைஞ்சிரும். உள்ளே வந்து அட்டாக் பண்ணுறது அதில் ஃபாஸ்டராக இருக்கும், இதில் ஸ்லோவாக இருக்கும். செகண்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த பாசிட்டிவ் சார்ஜ் பில்ட் ஆகுது இல்லையா, அந்த C மேலே டெல் ப்ளஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, அந்த பாசிட்டிவ் சார்ஜ் எவ்வளோ அதிகமாக இருக்கும் அவ்வளோக்கு அட்டாக் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆனாலுமே இந்த CH3 என்ன பண்ணுன்னா, எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அப்படின்றதுனால இந்த பாசிட்டிவ் சார்ஜ் சப்ரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ CN மைனஸோட அட்டாக் வந்து இந்த இடத்துல அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு ரீசனையுமே நம்ம எழுதிக்கலாம், ரைட். நெக்ஸ்ட் ஒன், there are two NH2 groups in semicarbazide. However, only one is involved in the formation of semicarbazone அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த செமிகார்பசைட்லேருந்து செமிகார்பசோன் ஃபார்ம் ஆகுதுல, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஒரு ஆல்டிஹைட் எடுத்துகிட்டு இதில் வந்து செமிகார்பசைட் போடுறேன், ரைட். ஸோ நமக்கு என்ன ஆகும்னா, இங்கேருந்து H2வும் இங்கேருந்து O நமக்கு என்ன ஆயிரும், H2ஆக வெளியே போயிடும். அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா, CH3 CH டபுள் பாண்ட் N பாண்ட் NH C டபுள் பாண்ட் O NH2ன்னு வரும், ரைட்டா. ஸோ இதுதான் ஃபார்மேஷன், ரைட். அண்ட் இந்த ரியாக்ஷன் எப்படி போகும்னா, இந்த NH2ல இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா, இந்த நியூக்ளியர் சென்டர் அட்டாக் பண்ணும், இது O மைனஸ் ஆகும். ஸோ அப்படி தான் ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகும். இதுக்கு மெக்கானிசம் உண்டு. இப்போ ஏன் இந்த NH2 இன்வால்வ் ஆக மாட்டேங்குதுன்றது தான் கேள்வி, ரைட். ஸோ சால்வ் பண்ணலாமா. இப்போ இந்த NH2 உடைய லோன் பேர் வந்து நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்குது டொனேஷனுக்கு, ரைட்டுங்களா. இதே வந்து இந்த NH2 உடைய எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, இது நமக்கு என்ன இருக்குன்னா ரெசனன்ஸில் இருக்குது. ஸோ அப்போ என்ன ஆயிடுது, அந்த செகண்டில் இருக்கக்கூடிய அந்த COவோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு இல்லையா, அதோடைய எலக்ட்ரான் லோன் பேர் எப்படி இருக்குன்னா நமக்கு ரெசனன்ஸில் இருக்கிறதுனால இந்த லோன் பேர் லெஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ லெஸ் அவைலபிள், அன்அவைலபிள் சொல்ல முடியாது, லெஸ் அவைலபிள் லோன் பேர். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இந்த சைடில் தான் லோன் பேர் ரெடி அவைலபிளாக இருக்குது. ஏன்னா அதில் நமக்கு என்ன ரெசனன்ஸே வராது. நீங்கள் இப்போ இந்த சைடில் இருக்கிறதாச்சும் மூவ் பண்ணலாம், இங்கே இருக்க எலக்ட்ரானை கூட மூவ் பண்ணி கொண்டு வரலாம். பட் இங்கே நமக்கு பாண்டிங் நடக்கிறது இல்லை. ஏன்னா NH2 இருந்தால் தான் நடக்கும். NHல நமக்கு என்ன ஆகாதுன்னா பாண்டிங் நடக்காது. ஸோ அப்போ இதுக்கான ரீசன் என்னன்னா, ஒன் ஆஃப் த NH2 எலக்ட்ரான்ஸ் ஆர் இன்வால்வ் இன் த ரெசனன்ஸ் வித் CO குரூப் பிரசன்ட் இன் அ காம்பவுண்ட். ஸோ அதனால் அந்த NH2ல இருக்க எலக்ட்ரான் நமக்கு என்ன ஆகுது, லெஸ் அவைலபிள் ஆகிடுது டொனேஷனுக்கு. அதனால் அது இன்வால்வ் ஆகிறதில்ல. அதுக்கு பதிலாக அந்த COவில் அட்டாச் ஆகாத NH2 இருக்கு இல்லையா, ஸோ அந்த எலக்ட்ரான் தான் நமக்கு என்ன ஆகுது, செமிகார்போசன் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுது, ரைட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். During the preparation of ester from a carboxylic acid and an alcohol in the presence of an acid catalyst, the water or the ester should be removed as soon as it is formed அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஒரு எஸ்டரிஃபிகேஷன் ரியாக்ஷன் எழுதிக்கலாம். CH3 COOH அண்ட் கொஞ்சம் டீட்டெயிலாகவே மெக்கானிசத்தோடு எழுதிக்கலாமா. COOH ப்ளஸ் ஒரு ஆல்கஹால் இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் ஆசிட், நமக்கு வாட்டர் வெளியே போயிட்டு என்ன ஆகும், நமக்கு
எஸ்டர் ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ஸோ ஏன் வந்து இது ஃபார்ம் ஆன உடனேயே நம்ம எஸ்டரையோ இல்லைனா அதில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் இஸ் எஸ்டர் அண்ட் அனதர் ப்ராடக்ட் இஸ் வாட்டர். இது 2ல ஒண்ண நம்ம ரிமூவ் பண்ணணும். ஏன்? அதுதான் கொஸ்டினு. இத நீங்க பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா நான் சிங்கிள் ஆரமா போட்டிருக்கேன் இல்லையா? இந்த ரியாக்ஷன் ஈக்விலிபிரியமா இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் ஈக்விலிபிரியம் தெரிஞ்சவங்களுக்கு. அது H+ போடுறோம். இப்போ நமக்கு இது ஈக்விலிபிரியம் அப்படின்றனால, ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் தான் ரியாக்ட் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? ஈக்விலிபிரியம் நமக்கு ஃபார்ம் ஆயிரும். ஈக்விலிபிரியம் அட்டைன் ஆயிரும். அப்ப ரியாக்ஷன் நமக்கு போகாது. ரைட்டா? ஸோ ரியாக்ஷன் போனா என்ன பண்ணணும்னா, இங்க ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்ட ரிமூவ் பண்ணும்போது, நம்ம என்ன பண்றோம்? கான்சன்ட்ரேஷன்ல சேஞ்ச் கொண்டு வர்றோம். அதாவது ஈக்விலிபிரியம்ல ஒரு டிஸ்டர்பன்ஸ கிரியேட் பண்றோம். உடனே அத நல்லிஃபை பண்றதுக்கு ரியாக்ஷன் என்ன பக்கம் மூவ் ஆகும்? இந்த சைடு மூவ் ஆகும். அப்ப இந்த ஈக்விலிபிரியம் நமக்கு எப்படி மாறும்னா, நீங்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் எஸ்டர் இல்ல வாட்டர ரிமூவ் பண்ணும்போது, இந்த ஈக்விலிபிரியம் நமக்கு இந்த மாரி மாறும். அதாவது பேக்வேர்ட்ல ரொம்ப கம்மியான பாசிபிலிட்டி ஆயிரும். ஏன்னா நீங்க கன்டினியூஸா ரிமூவ் பண்ணும்போது, அப்ப முழுக்க முழுக்க நமக்கு என்ன ஆகும்னா, ரியாக்ஷன் டுவார்ட்ஸ் ஃபார்வர்ட் நமக்கு போயிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரீசன். இத நீங்க அப்படியே இங்கிலீஷ்ல உங்களுக்கு எக்ஸாம்ல நீங்க எழுதிக்கலாம். ரைட்? தேங்க் யூ.